வரலாறு காணாத 85 ஓட்டு சதவிகிதம். டிஎம்கே மற்றும் டிவிகே இதை எப்படி ஏஐ மற்றும் சோசியல் மீடியா போன்ற தளங்களை பயன்படுத்தி தங்கள் வாக்கு வங்கிகளை அதிகப்படுத்த ஸ்ட்ராட்டஜி செய்து கொண்டன என்பதை பற்றித்தான் இந்த போட்காஸ்டில் நாம் பார்க்க இருக்கிறோம். வணக்கம் தமிழகமே, இது உங்கள் மேக்ரோ மைண்ட் போட்காஸ்ட். நான் உங்கள் காயல் சேமா. ஏப்ரல் 23 இந்த தேதி தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய 5% வாக்குப்பதிவு. எல்லா தொலைக்காட்சிகளிலும் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது போலிங் பூத் நாம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், கடந்த தேர்தலை விட SIR இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேட்டா கிளீன் அப் பண்ணிருக்கிறாங்க, தேவையில்லாத வாக்காளர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். இஃப் யூ லுக் அட் த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் அண்ட் பேட்டர்ன், எப்பெல்லாம் நம்ம SIR இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அப்பெல்லாம் ஓட்டு சதவீதம் கூடும். ஏனென்றால் டோட்டல் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையும். இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானே. நீங்க பெர்சன்டேஜ் பார்க்க கூடாது, அப்சல்யூட் நம்பர் தாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் பொது மேடைகளிலே வந்து தொலைக்காட்சிகளிலே சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது வெறும் எண்கள் அல்ல, ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் அலையின் சாட்சி. கடந்த 2021 72% இருந்த வாக்குப்பதிவு இன்று 85% எட்டியிருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி வேலை செய்திருக்கிறது. என்று நாம் பேசப்போவது இந்த தேர்தலை ஒரு டெக் போர்க்களமாக மாற்றிய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்வால்வ்மெண்ட் பற்றி தான். இந்த தேர்தலில் நாம் பார்த்த மிக வியப்பான விஷயம், மரணத்தை வென்று வந்த தலைவர்கள். டிவிகே கட்சி பேரறிஞர் அண்ணாவை ஏஐ மூலம் மேடைக்கு கொண்டு வந்தது. மறுபுறம் டிஎம்கே கலைஞர் ஐயாவை மேடையில் ஸ்டாலின் அவர்களுடன் உரையாட வைத்தது. விஜயை திராவிட கொள்கைகளின் வாரிசு என்று பாராட்டுவது போலவும் இன்றைய திமுகவை விமர்சிப்பது போலவும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால், இந்த 2026 தேர்தலில் தான் தமிழகத்தின் முதன்முறையாக AI தொழில்நுட்பம் ஒரு பைலட் ஃபேஸிலிருந்து முழுமையான தேர்தல் யுக்தியாக மாறியது. திமுக தனது பாரம்பரியத்தை காக்கவும் டிவிகே அந்த பாரம்பரியத்தில் தங்களுக்கும் பங்கு உண்டு என காட்டவும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின. இது வெறும் பொழுதுபோக்கு அல்ல. த ஃபெடரல் செய்திகளின்படி பழைய தலைவர்களின் லைக் கலைஞர் கருணாநிதி அண்ட் அறிஞர் அண்ணா கொள்கைகளை இன்றைய இளைஞர்களுக்கு கடத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சமூக வலைதளங்களும் ஒரு பாலமாக இருந்திருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. வாக்காளர்கள் நிஜத்திற்கும் ஏஐக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்கிறார்களா, அல்லது இந்த எமோஷனல் டெக்னாலஜி அவர்களை திசை திருப்புகிறதா? இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இப்போது கிராமங்களிலே போய் பார்த்தால், அதாவது ஏஐ சோசியல் மீடியா பற்றி அதிகம் தெரிந்திருக்காதவர்கள் முன்பாக இப்படிப்பட்ட டெக்னாலஜியை முன்வைத்து நீங்கள் ஒரு வீடியோவாக வெளியிடும் பொழுது இது உண்மையான வீடியோ தானா அல்லது போலியான வீடியோ தானா என்பதை அவர்கள் மிகவும் கன்ஃபியூஷன் ஆகிறார்கள். ஒரு தலைவர் சொன்ன வீடியோ வெளியாகிவிட்டது, அவர் சொல்கிறார் இது நான் அல்ல, இது நான் பேசியதல்ல என்று கூறும் பொழுது எதை நம்புவது எதை விடுவது என்பது வாக்காளர்களாகிய நமக்கு ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. நண்பர்களே, அரசியலில் இப்போது கொள்கை பரப்பு செயலாளர்களை விட AI இன்ஜினியர்களுக்கு மவுசு அதிகம். கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் அறிக்கையின்படி இந்த 2026 தேர்தலில் ஒவ்வொரு பெரிய கட்சியும் பல கோடி ரூபாய் செலவில் டிஜிட்டல் வார் ரூம் அமைத்துள்ளன. அங்கே பணியாற்றும் டிஜிட்டல் வார் இன்ஜினியர்களுக்கு மாதம் 90,000 ரூபீஸ் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பக்கத்திலே அவர்களுக்கு மாத சம்பளமாக வழங்கப்படுவதாக தெரிகிறது. சரி, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெறும் மீம்ஸ் போடுவது மட்டுமல்ல இவர்களுடைய வேலை.
ஒவ்வொரு பூத் வாரியாக எந்த தேர்தலில் எந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை AI மூலம் பகுப்பாய்வு செய்து அந்தந்த பகுதி மக்களுக்கு ஏற்றவாறு வேட்பாளரின் குரலிலேயே தனிப்பட்ட செய்திகளை, அதாவது மைக்ரோ டார்கெட்டிங் அனுப்புகிறார்கள். நீங்கள் பார்த்த ஒரு வாட்ஸ்அப் வீடியோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக ஏஐயால் வடிவமைக்கப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, ஒரு வீடியோ வருது, அதை உங்களுக்காகவே கஸ்டமைஸ் செய்து அந்த வீடியோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்பட்டது என்று சொன்னால் நீங்க ஆச்சரியம் அடைவீர்கள். ஆனால் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் வளரும் போது ஆபத்தும் வளர்கிறது. இந்த முறை ஸ்பீச் ஓ மீட்டர் போன்ற கருவிகள் தலைவர்களின் பேச்சில் உள்ள உண்மைத்தன்மையை ஆய்வு செய்தன. ஆனாலும் சமூக வலைதளங்களில் உலவிய இந்த டீப் ஃபேக் வீடியோக்கள் பல குழப்பங்களை விளைவித்தன. ஒரு வேட்பாளர் சொல்லாத விஷயத்தை அவர் சொன்னது போலவே காட்டும் வீடியோக்கள் வாக்காளர்களை குழப்பின. தேர்தல் ஆணையம் இதற்கு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் டிஜிட்டல் உலகில் எதை நம்புவது எதை விடுவது என்பதில் பெரிய சவாலே இருந்தது. இதை பற்றி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரியாக நாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். சோர்ஸ் வெரிஃபிகேஷன் இல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் நான் எல்லோரும் பகிரவே கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. இந்த 85% வாக்குப்பதிவிற்கு பின்னால் இருப்பது முதல் முறை ஓட்டளிக்கும் 2K கிட்ஸ். இவர்களுக்கு மேடை பேச்சுகளை விட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுகளும் AI அனிமேஷன்களுமே அரசியலை நெருக்கமாக்கின என்று சொன்னால் அதை நம்மால் மறுக்கவே முடியாது. தமிழக வெற்றிக் கழகம் போன்ற புதிய கட்சிகள் இந்த டிஜிட்டல் யுக்தியை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டன. இனி வரும் காலங்களில் தேர்தல் என்பது தெருவில் நடப்பதை விட நம் உள்ளங்கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன்களில் தான் தீர்மானிக்கப்படும். AI என்பது வெறும் கருவி அல்ல, அது ஒரு சமூகத்தின் சிந்தனையே மாற்றும் சக்தியாக இப்போது உருவெடுத்து நம் முன்னே நின்று கொண்டிருக்கிறது. முடிவாக நான் கேட்பது இதுதான்: தொழில்நுட்பம் அரசியலை எளிதாக்குகிறதா அல்லது சிக்கலாக்குகிறதா? இந்த 2026 தேர்தல் முடிவுகள் எதை நோக்கி நம்மை அழைத்து செல்லும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நம்மளுடைய மேக்ரோ மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு போட்காஸ்டில் நாம் மிக விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.